உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இங்கிருந்து வெளியே போக முடியாது. ஆனா நீங்க இங்கிருந்து போக முடியும். இங்கிருந்து போயிடுங்க. இன்னைக்கு நான் மட்டும்தான் சாகணும். நீங்க சாகக்கூடாது. மோகன், ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மம. அங்க பாரு, ராதாவோட சாரி. இது வரைக்கும் கடவுள் கிருஷ்ணர் மட்டும்தான் அவ கூட சப்போர்ட்டா இருந்தாரு. இப்போ அந்த விநாயகர் கூட அவளுக்கு சப்போர்ட் பண்றாரா? அட கடவுளே, இந்த எலி எங்க இருந்து வந்துச்சு? என் பொண்ணு தாமினி போன வேலையை நல்லபடியா முடிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். மோகன், அது ராதாவோட சாரி. ராதாவோடதா? சாரி எப்படி எலிய சுத்தி இருக்கு? நிச்சயமா அந்த கடவுள் தான் ராதா இருக்கிற இடத்தை காட்டுறதுக்கு நமக்கு அறிகுறி காட்டுறாரு.
அப்படின்னா ராதா இங்கதான் எங்கேயோ இருக்கா. என்னப்பா மோகன், நாம மார்க்கெட்ல நின்னுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இடத்துலலாம் எலி கண்ட கண்ட துணியை கடிச்சுக்கிட்டு இப்படிதான் வரும். அதை வச்சு எதையும் தீர்மானிக்க முடியாது. அப்ப என்னடானா சாக்லேட் ரேப்பர், இப்ப இந்த புடவையா? ஏன்பா இத்தினூண்டு துணிய வச்சு இது ராதாவோட புடவை தானே எப்படிப்பா சொல்ற? அவங்க பேச்செல்லாம் கேட்காத மோகன். அவங்க வாயை திறந்தாலே போய் தான் சொல்வாங்க. சோ ப்ளீஸ் நீ ராதாவை தேட, அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. எனக்கு தோணுது ராதா இங்கதான் இருக்கான்னு. ஏன்னா இந்த சாரிய ராதாவுக்கு கொடுத்ததே நான் தான். நான் தான் சொல்றேன்ல மோனையா, என்கிட்ட இவ்ளோதான் இருக்கு. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. இது பாருங்க மோனையா, என்ன கிண்டல் பண்ணாதீங்க. என்கிட்ட புது சேலெல்லாம் இல்ல. நான் என்ன பண்றது? எனக்கு வாங்கி கொடுக்கவும் யாரும் இல்ல. என் வாழ்க்கையில வேதனையே இதுதானே. என்ன பாத்துக்கிறதுக்குன்னு யாருமே இல்ல. உங்களுக்கு தெரியுமா மோனையா, ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் அவளோட கண் கண்ட தெய்வம். பரிசு சேலை எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. ஆனா என் தலையில எங்க அதுல எழுதியிருக்கு? எனக்கு யாரு பரிசு சேலெல்லாம் வாங்கி தராங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இந்த 4 சேலையை வச்சே ஓட்டிக்கிறேன். இப்படியே என் வாழ்க்கை முழுக்க நான் ஓட்டிக்கிறேன். வேற என்ன பண்றது? இந்தா இத கட்டிக்கோ. இது எனக்கா? ஆஹா, ஹாய். நான் அழகா இருக்கேனா? அழகாதான் இருக்க. யார் வாங்கிட்டு வந்தாங்க? அது உங்களுக்கு தெரியல மோகனையா. ஒரு புருஷன் தன்னோட பொண்டாட்டிக்கு சேலை, அது வந்து பரிசு எப்ப கொடுப்பாருன்னு. எப்போ? அது அந்த புருஷனுக்கு தன்னோட பொண்டாட்டி மேல காதல் வரும்போதுதான். ப்ளீஸ், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது சும்மா வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும் மோனையா. காதல் உங்களுக்கு வருது. ஓ ப்ளீஸ், என்ன பேசுற நீ? மெதுவா மெதுவா. இங்க எதுவும் நடக்கல. மெதுவா மெதுவா. காதல்னு ஒரு மண்ணும் இல்ல. நான் இல்லையா? அப்ப நம்ம கண்ணும் ஏன் ரெட் ரெட் ஆகுது? ஏ- சொல்லுங்க மோனையா, கண்ணும் செவப்பா ஏன் ஆச்சு? எந்த கண்ணமும் இங்க ஒண்ணும் செவக்கல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.